உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் என்ற ஒரு மாபெரும் பேரியக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 141 வருடங்கள். இந்தியா முழுவதும் ஒரு கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் பேரியக்கமாக மட்டும்தான் இருக்கும். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது இந்தியாவின் விடுதலைக்காக தொடங்கப்பட்ட இந்த கட்சிக்கு நாடு முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்களும் அதைவிட அதிகமான ஆதரவாளர்களும் நிறைய இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியை விட்டு அகன்று அரை நூற்றாண்டு காலம் கடந்து விட்டது. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்த பொழுது கட்சியில் இருந்தவர்களின் வாரிசுகள் இன்றோ வேறு சில கட்சிகளில் அங்கமாக மாறிவிட்டார்கள். ஒரு சில கட்சிகளில் போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் இன்று மாபெரும் எழுச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மை. காங்கிரஸ் பேரியக்கம் மீதும் அதன் தலைவர்கள் மீதும் நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாசமும் குறைவதில்லை. அதனால்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் வந்தால் கூட்டம் கூடுகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் வளர்ந்த கதை அது மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தம். என்னவென்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கம் விடுதலைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. இந்தியா ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு இருந்த பொழுது ஆங்கிலேயர்கள் ஒரு சிலரால் தொடங்கப்பட்டதே காங்கிரஸ் பேரியக்கமாக இருந்தது. 1885 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பேரியக்கம் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை கூடி படித்த இந்தியர்களுடைய நலனை பற்றியும் அவர்களுடைய வளர்ச்சியை பற்றியும் அவர்களுடைய குறைகளையும் ஆங்கில அரசிடம் முன்வைப்பதே காங்கிரஸ் பேரியக்கத்துடைய செயல் திட்டமாக இருந்தது. கல்வி கற்ற இந்தியர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தரும் நோக்கிலேயே சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆலன் ஆக்டவியன் ஹிம், வில்லியம் பெட்டோபன், தாதாபாய் நவ்ரோஜி போன்றவர்களால் இந்த காங்கிரஸ் பேரியக்கம் கட்டமைக்கப்பட்டது. மும்பையில் 1885 ஆண்டு என்று நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற முதல் கூட்டத்தில் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டார். இவர்தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய முதல் தலைவரும் கூட. இவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு இன்னொரு காரணம் உண்டு. அது என்னவென்று சொன்னால் இவர் இந்தியன் நேஷனல் யூனியன் என்ற அமைப்பை நடத்தி வந்தார். காங்கிரஸ் தொடங்கப்பட்டவுடன் தன் அமைப்பை காங்கிரசுடன் இணைத்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்று பெயரை மாற்றினார். ஆங்கிலேயர்களுக்கு பணி செய்ய படித்த ஆங்கிலேயர்களை பணியமர்த்துவதை விட படித்த இந்தியர்களை பணியமர்த்தினால் நிர்வாகம் எளிதாக இருக்கும் என்று கருதி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தொடங்கப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கம் ஆங்கிலேயர்களின் திட்டத்திற்கு வலு சேர்ப்பதாக இருந்தது. இதனால் ஆங்கிலேயர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை வரவேற்றார்கள். ஆனால் நடந்தது வேறு. இந்திய விடுதலை வேட்கையுடன் போராடி கொண்டிருந்த இளைஞர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேரத் தொடங்கினார்கள். இதனால் படிப்படியாக விடுதலை போராட்ட அமைப்பாக காங்கிரஸ் பேரியக்கம் உருவெடுத்தது. விடுதலை வேட்கை கொண்டவர்களின் எண்ணிக்கை காங்கிரஸ் பேரியக்கத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இதை ஆங்கிலேயர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போர் மூலம்தான் விடுதலை அடைய முடியும் என்ற ஒரு தரப்பும், அமைதி வழி போராட்டத்தின் மூலமாக விடுதலை அடையலாம் என்று இன்னொரு தரப்பும், காங்கிரசுக்கு உள்ளேயே தீவிரமாக செயல்படுபவர்கள், மிதமாக செயல்படுபவர்கள் என்று இரு தரப்பில் இருந்தார்கள். தீவிரமாக செயல்படுபவர்கள் பாலகங்காதர திலகர் தலைமையிலும், மிதவாதமாக செயல்படுபவர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தலைமையிலும் செயல்படுவதாக இருந்தார்கள். பாலகங்காதர திலகர் தலைமையிலான காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இந்து அரசியல் என்பது தீவிரமாக இருந்தது. அதாவது மக்களை இந்துக்களாக ஒன்று திரட்டும், அதன் மூலமாக விடுதலை அடைவதை திட்டமாக வைத்திருந்தார்கள். படித்தவர்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் படிப்படியாக வளர்ந்து லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களை உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் எது எடுத்தாலும் விடுதலை என்பதில் மட்டும் சமரசம் செய்து கொள்வதில்லை. லாலா லஜபதி ராய், விபின் சந்திரபாய், முகமது அலி ஜின்னா, தாதாபாய் நவ்ரோஜி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற தலைவர்கள் உருவாக தொடங்கினார்கள். ஆங்கிலேயர்கள் தங்களது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொடங்கப்பட்ட இந்த கட்சி ஆங்கிலேயர்களை தீவிரமாக எதிர்க்க தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடந்த இந்த மாற்றத்தின் பொழுது மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தில் களமிறங்கவே இல்லை. தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காந்தி அவர்கள் 1915ஆம் ஆண்டு இந்தியா திரும்பி இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தனக்கு தொடர்பே இல்லாத தென்னாப்பிரிக்காவில் மக்கள் விடுதலைக்காக மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தியது இந்திய மக்களிடையே அவருக்கென ஒரு ஆதரவாளர்களை பெருமளவில் உருவாக்கியது. இந்தியாவிற்கு அவர் திரும்பியதுமே காந்தி ஆதரவாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் அறிவிக்கப்படாத தலைவராகவே மகாத்மா காந்தி உருவெடுத்தார்.
எல்லோரையும் கட்டுப்படுத்தும் இயக்கம். காந்தி சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணமும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பெரிதாக ஏற்பட்டிருந்தது. காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கிய பொழுது அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டம் மிக பெரும் எழுச்சியுடன் நாடு முழுவதும் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி ராஜா என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், கான் முகமது அப்பாஸ் கான், கான் அப்துல் காதர் கான், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா, நாராயண் சின்ஹா, ஜெயபிரகாஷ் நாராயண், ஜபத்ராம் கிருபாநிதி மற்றும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகியோர் எல்லாம் தளபதிகளாக அறிவிக்கப்படாமலேயே தன்னிச்சையாக அக்கட்சி நடைபோட துவங்கியது. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை அதிகரிக்க காங்கிரசின் முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. 1929ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு அடுத்த ஆண்டே சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அதாவது 1930ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடினார்கள் என்பது ஒரு உண்மையான விஷயம். சுயராஜ்யம் என்ற முழக்கம் முழு விடுதலை என்ற எண்ணத்தில் வெளிவந்தது. தேர்தல் முறை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. இங்கிலாந்து ஆளுநர்களை நேரடியாக கட்டுப்படுத்துவர்களா நினைச்சாங்க. நாம ஆட்சி செய்யலான்ற மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றி தேர்தலும் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் பேரியக்கம் 8 மாகாணங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தீவிரவாதிகள், மிதவாதிகள் என்று இரு பிரிவாக செயல்பட்ட காங்கிரஸில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1939ஆம் ஆண்டு அகிம்சை வழி சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்க தொடங்கியது. சுதேசி இயக்கம் முதல் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வரை காங்கிரஸ் கண்ட பல போராட்டங்கள் இறுதியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணமாகவே இருந்தது. தேசம் விடுதலை பெற காரணமாக அமைந்தது. தொடக்கம் முதலேயே காங்கிரஸில் பல்வேறு சிந்தனை கொண்ட தலைவர்கள் இருந்தார்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம். இந்தியாவின் விடுதலை, பாகிஸ்தானின் பிரிவினை அடுத்து காங்கிரஸ் பேரியக்கம் பிரிந்தது. இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற பெயரிலும், பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தேசிய காங்கிரஸ் என்ற பெயரிலும் இயங்கியது. கிழக்கு பாகிஸ்தான்ல தனியே பிரிந்து வங்காளதேசம் என்று மாறல. அதை இந்திரா காந்தி அம்மா அவர்கள் வங்காளதேசத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதல் பிரதமராக பொறுப்பேற்றது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். 1947ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து உயிரிழக்கும் வரை இவர்தான் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்த காலத்தில் இந்தியா கடும் நிதி நெருக்கடியில் தள்ளாடியது. கடுமையான சுரண்டலில் இருந்து மீண்டு வருவதற்கு இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த நாடாக உருவெடுத்ததற்கும் நேருவின் ஆட்சியே மிகவும் முக்கியமானதாக இருந்தது. பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்களும் உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் இருந்த பொழுது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை இது நிலைநிறுத்துவதற்கு ஒரு காரணமாகவே இருந்தது. நேரு குடும்பத்தில் அவரது மகள் இந்திரா காந்தி அம்மா அவர்கள், பேரன் ராஜீவ்காந்தி அவர்களும் கொல்லப்பட்டது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் கொல்வதற்கு 4 முறை முயற்சிகள் நடந்தது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு. அவர் பிரதமராக இருந்த காலத்தில் 4 முறை அவர் மீது கொலை முயற்சி நடந்தது. இந்தியா விடுதலை பெற்ற பொழுது காங்கிரசுக்கு மாற்றாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே இந்தியாவில் இருந்தது. ஆனால் காங்கிரசுக்குள் இருந்த சோசியலிஸ்டுகள் தனி அணியாக பிரிந்து புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கினார்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ஆச்சாரியா நரேந்திர தேவ் ஆகியோர் தலைமையில் சோசியலிஸ்ட் கட்சி இடதுசாரி சிந்தனையை உருவாக்கிய அரசியல் அமைப்பாக உருவெடுத்தது. அதே போலவே காங்கிரஸில் இருந்த வலதுசாரி சிந்தனையாளர்களை ஒருங்கிணைத்து சாம் பிரசாத் முகர்ஜி ஜனசங்கத்தை உருவாக்கினார். இது மட்டுமின்றி பல விவசாயிகளை மையப்படுத்தி ஒரு கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சின்னு ஒரு கட்சி உருவெடுக்குது. இதுபோன்று அடுத்தடுத்து பல ஆண்டுகளில் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து சிந்தனைகள் வேறு மாதிரி கொண்டவர்கள் தனி அரசியல் இயக்கமாக வேகமாக அங்காங்கே வளர தொடங்கினார்கள். இது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுதே நடந்த விஷயங்கள். இருந்தபோதும் காங்கிரசின் செல்வாக்கு என்பது இந்தியா முழுவதும் குறையவே இல்லை. நேரு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக பதவி வகித்து வந்தார். காங்கிரஸ் கட்சியை கட்டி காப்பதற்காகவும் உறுதித்தன்மையை எதிர்கட்சிகள் சோதித்து பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகவும்
காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு வசீகரமான தலைமை முகம் தேவைப்பட்டது. அப்பொழுது கட்சிக்குள் பல்வேறு முகங்கள் வந்து போன பொழுதும் கட்சியின் தலைவராக இருந்த கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தேர்வு செய்தது நேருவின் மகள் இந்திரா காந்தி அவர்களை தான். 1967 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார் இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் இதற்கு பிந்தைய காலம் மிகவும் முக்கியமான காலமாகவே இருந்தது. காங்கிரஸ் என்ற வேரிலிருந்து பிரிந்த அரசியல் இயக்கங்கள் பலவும் அதாவது நிறைய இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. அவர்கள் அனைவரும் வளர்ச்சி அடைய தொடங்கினார்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு புதிய சவால்களை சந்திக்கக்கூடிய சூழல் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஏற்பட்டது. 1971 ஆண்டு நடந்த தேர்தலில் இந்தியா முழுவதும் 352 இடங்களில் வெற்றி பெற்று அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த பிரதமராக உருவெடுத்திருந்தார் இந்திரா காந்தி அம்மா அவர்கள். அதே நேரத்தில் பசுமை புரட்சி பாகிஸ்தானோடு நடைபெற்ற ஒரு போரில் வெற்றி பெற்று வங்கதேசம் என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கியது. 1974 ஆண்டு அணுகுண்டு சோதனை நடத்தியது போன்றவை இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய வலிமையை, இரும்பு பெண்மன்மையை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அவர் காங்கிரஸில் ஏற்படுத்தியிருந்த ஒரு சில நெருக்கடி நிலை எமர்ஜென்சி அமல்படுத்தியதன் காரணமாக காங்கிரசுக்கு எதிராக சிந்தனை கொண்ட அரசியல் கட்சிகள் ஒரே புள்ளியில் ஒன்றாக குவிய தொடங்கினார்கள். அதே நேரத்தில் மாநில கட்சிகளும் வலுப்பெறவே 1977 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. விடுதலை அடைந்ததிலிருந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் முதல் முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடிய ஒரு சூழல் உருவாகியது. கட்சிக்கு வெளியே மட்டுமில்லாம காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே இந்திரா காந்தி அம்மா அவர்களுக்கு எதிர்ப்பு அலை உருவாகியது. காங்கிரஸ் கட்சி ஸ்தாபன இந்திரா காங்கிரஸ் என்று இரு கட்சிகளாக உடைந்தது. ஆனால் உள்ளேயே வெளியே ஏற்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாள் தொடரல. அத ஓரணியிலேயே கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் அது வீழ்த்தினார்கள் இல்லையா. ஜனதா கட்சி சுக்குநூறாக சிதறி போனது. ஏன்னா பலரை ஒன்றிணைத்தார்கள், அவர்கள் சிதறி போனார்கள். இந்திரா காந்தி அவர்களுடைய வசீகர தன்மை காங்கிரசுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியது. இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய அசுர வளர்ச்சி தான் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு சென்றது. 1984 ஆண்டு இந்திரா காந்தி அம்மா அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அடுத்த தலைமை என்ற நிலை உருவாகும் பொழுது காங்கிரஸ் என்றாலே அது நேரு குடும்பம் தான் என்பது எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய மறைவு காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது அனுதாபத்தை அதிகரிக்கவே ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றார். ராஜீவ்காந்தி அவர்களுடைய 5 ஆண்டுகள் ஆட்சி மிகவும் சிறப்பாகவே இருந்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு சோதனை காலமாகவும் மாற்றினார்கள். காங்கிரசிலிருந்து வெளியேற்றப்பட்ட விபி சிங் மீண்டும் உடைந்த ஜனதா கட்சிகளை ஒன்றிணைத்து ஜனதா தளம் என்ற பெயரில் ஒரு புதிய அணியை உருவாக்கினார். அந்த நேரத்தில் ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியாக உருவெடுத்தது. வலதுசாரி கொள்கையுடைய பாஜக சோசியலிச கட்சியான ஜனதா தளத்தை ஆதரித்து விபி சிங்கை பிரதமராகவும் ஆக்கியது. ஆனால் இந்த ஆட்சி நெடுநாட்கள் நீடிக்கவில்லை. இந்த அணியில் ஒருமித்த கருத்து நிலவாததன் விளைவாக கூட்டணி சிதறடிக்கப்பட்டு விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்த நேரத்திலும் ஆட்சிக்கு அமைக்க முடியவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே இந்திய மக்களுடைய காங்கிரஸ்க்கு ஒரு சில எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருந்தார்கள். ஆனால் அது காங்கிரஸ் ஆதரவலையாக மாறியது. காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய வெற்றி பெற்று நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். நரசிம்மராவ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவுலாம் இல்லை. ஆனால் ராஜீவ்காந்திக்கு அடுத்த நிலையில் இருந்தால் இவர் பொறுப்பேற்றார். இந்தியா கொண்டு வரக்கூடிய பொருளாதார சீர்திருத்தங்கள் எல்லாம் அன்று நரசிம்மராவ் கொண்டு வந்த திட்டங்களில் ஒன்றுதான். உலக வர்த்தகங்கள்ல மிகப்பெரிய ஒப்பந்தங்கள்லாம் ஈடுபட்டது காங்கிரஸ் பேரியக்கம். நரசிம்மராவ் காலத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள்லாம் கையிடப்பட்டது. நரசிம்மராவ் அவர்களுக்கு நிதி விவகாரங்களில் பக்கபலமாக இருந்தது யார் என்று சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். அதன் பிறகு அவர் பிரதமராக பொறுப்பேற்றார். பாஜக அப்பொழுது சிறிதாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஏனென்று சொன்னால் அயோத்தியில ராமர் கோவில் விவகாரம் மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்தது. இதனால பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உருவெடுத்தது. ஆனா அந்த அயோத்தியில இந்த பிரச்சனையை பெருசா பேசலன்னாலும் இதை என்ன பண்றாங்க, மற்ற இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. மக்கள் மத்தியில ஒரு தவறான கருத்தையும் பரப்புவதில் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதன் வெளிப்பாடு வாக்கு திருட்டு மூலமாகவும் பாஜக என்ற ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தையே நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மிகப்பெரிய எண்ணமாகவே இருக்கும்.
அதை விடுத்துவிட்டு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக இன்று சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் இன்றும் ஜனநாயகத்தை தான் நிலைநாட்ட வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இதன் வெளிப்பாடாகத்தான் இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எங்கு சென்றாலும் காங்கிரஸ் பெரிய உறவுகள் நிலைத்து இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் காங்கிரஸ் தொண்டன் நிச்சயமாக இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் சிந்தனைகளை உள்வாங்கிய நல்ல மனிதர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விரும்பக்கூடிய மிகப்பெரிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். காங்கிரசுக்கு ஆதரவான அலை நிச்சயமாக சென்று கொண்டுதான் இருக்கிறது. குஜராத் மாடலை முன்னிறுத்தி பாஜக பிரதமராக மோடி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அவர்கள் வாக்கு திருட்டின் மூலமாகவே தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்று முடிவுக்கு வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இதே நேரத்தில் காங்கிரஸ் பெரியக்கம் வலுவிழந்து ஆட்சி கட்டிலில் அமர முடியாத சூழல் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது நமது விஷயம் அல்ல. காங்கிரஸ் பெரியக்கம் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால் காங்கிரசுக்கு ஆட்சியில இருக்கணும்ன்றதெல்லாம் எண்ணம் கிடையாது. மக்களுக்காக என்றுமே களத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பெரியக்கத்துடைய எண்ணமாகவும் இருக்குது. நிதர்சனமான உண்மை இதுவும் கூட. காங்கிரஸ் பெரியக்கம் இன்று வலிமையாக இருப்பது போன்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து பல மாநிலங்களில் மாநில கட்சிகளுடன் கைகோர்த்து நிச்சயமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கடந்த தேர்தலில் காங்கிரஸ் பெரியக்கத்தால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் பெரியக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி வரும் காலங்களில் பாஜகவுடைய இந்த திருட்டுத்தனத்தை ஒழித்து காங்கிரஸ் பெரியக்கம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்று வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வகையில் காங்கிரஸ் பெரியக்கம் தான் தாய் கழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கலாம், அதற்கு காங்கிரஸ் தான் தாய் கழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாட்டின் எந்த மூலைக்கு சென்றாலும் மறுபடியும் கூறுகிறேன், அங்கு காங்கிரஸ்க்காக கொடிபிடிப்பதற்காக ஒரு தொண்டன் இருப்பான். ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பது நிதர்சனமான உண்மை. நாம் வெற்றி பாதையில் பயணிப்போம், மக்களுக்காக போராடுவோம். காங்கிரஸ் இயக்கத்தின் வரலாறு மிகப்பெரியது, அதை கூறுவதற்கு நேரம் பத்தாது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.